வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு கூகுள் டாக்ஸ்ல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நண்பா. இது வரைக்கும் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணு சொல்லுவேன். ஸோ இன்சர்ட் டேப்ல போய் டிராயிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டிரைவ்ல உங்களோட கிராஃபிக்ஸ் அந்த சார்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வேர்டில் வேறு ஷேப் வேறு மாதிரி இருக்கும் மோடிஃபிகேஷன், பட் இதில் வேறு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டோட ஸ்டைல்ஸ் ப்ளஸ் இந்த ஷேப்ஸ் ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீசைஸ் பண்ணுறது எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவும் வேர்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆரோஸ், ஷேப்ஸ், கால்அவுட்ஸ், ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எந்த கேட்டகரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ஆர்ட் அதில் எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷேப்ஸ் அதெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சொன்ன மாதிரி எடிட் நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷேப்ஸ் இப்போ சர்டிஃபிகேட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களே, ஸோ அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அந்த போஸ்டர்ஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போட்டு பேக்ரவுண்டில் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கொயர் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கும், பேக்கில் அதோட ஷேப்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி க்ரியேட் பண்ணணுன்னா இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்லைனில். இப்போ உங்கள்கிட்ட வேர்ட் இல்லை, அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். கண்டிப்பாக கூகுள் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சும்மா இது லைன் ஆப்ஷன், சும்மா நீங்கள் 3D லைன் ஆரோஸ், 3D லைன்ஸ் இது மாதிரி ஸ்பைரல் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் லைக் வேர்டோட இது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நிறைய இது விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் இல்லாத விஷயங்களும் இருக்கும். இதுலேயும் சில விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். சில ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பெயிண்ட் மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேறு இது ஒரு ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஃப்ரீ டிராயிங் தட் கிரிக்கலாம், ஸ்கெச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லா ஷேப்ஸும் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள்லேருந்து ரெக்டாங்கிள்லேருந்து. ஸோ உங்களுக்கு சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் சார்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள்லாம் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். பட் நீங்கள் இதை வேர்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் உங்களுக்கு கூகுள் டாக்ஸில் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் பண்ணலாம். பட் வேர்டு கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அதில் ப்ரீ டிஃபைன்டாக அந்த சார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணணும். பட் இதில் நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அநேகமாக இந்த ஆன்லைனில் நிறைய சார்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னால கூகுள் டிரைவில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வேர்டில் ப்ரீ டிஃபைன்டாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மேலே இது நீங்கள் பக்காவாக ரெடி பண்ண பின்னாடி ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் கூகுள் டிரைவ்லேயும் நீங்கள் வந்து பிக்சர் எடுக்கணும்னா பிக்சர் எடுத்துக்கலாம். ஸோ சேவ் அண்ட் கொடுத்துட்டேன்னா நான் உங்களுக்கு உங்களோட வேர்டில் அது வந்துடும். ஸோ உங்களோட கூகுள் டாக்ஸில் வந்துடும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட வேப் பண்ணணும்னா இல்லை டெக்ஸ்ட் கோ பிஹைண்ட் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களோட இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நண்பா, இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாக்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.